பார்க்கலனா part 29 how to create unzip directory converter using Visual Studio 2022. So today's agenda la create unzip directory converter using Visual Studio 2022 code explanation, create unzip directory converter using Visual Studio 2022 demonstrations. First வந்து code explanation பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். So இத வந்து create unzip directory converter using Visual Studio 22. So left hand side of Visual Studio 22 code இருக்கு, right hand side explanation இருக்கு. So இதில் பார்த்தீங்கன்னா using system.collection.generate, using system.io, system.io compression, system link, system.text, system.threading tags. இதெல்லாம் வந்து நம்ம வந்து Visual Studioல header file நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சில இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா system.io, system.io.compression இதான் இம்பார்ட்டன்ட். சிஸ்டம் இதுக்குன்னா அது வந்து C# ஃபங்க்ஷனுக்காக நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். system.io பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்ட் டைரக்டரி ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். system.io.compression யூஸ் பண்ணோம் to handle zip file extraction-க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா unzip நான் கொடுத்துருக்கேன். இன்டர்னல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம நேம் ஸ்பேஸ் இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்க, டிஃபைன்ஸ் a நேம் ஸ்பேஸ் கால்ட் zip with a class program சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் string.argument இருக்குன்னா இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் வேர் எக்ஸிக்யூஷன் பிகின்ஸ், அதுக்கான யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணினா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் தான் டிபெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் zip டைரக்டரி, அதேமாதிரி ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ராக்ட் ரூல். ஜிப் டைரக்டில் பார்த்தா என்னோடய டெஸ்க்டாப்பில் இன்புட் டைரக்ட் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்பில் அவுட்புட் டைரக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஜிப் டைரக்டில் பார்த்தீங்கன்னா பாத் இப்போ நான் .zip ஃபைல் மட்டும் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டர் வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ராக்ட் ரூட்டில் வந்து ஃபைலும் சேவ் ஆகும். அதை என்ன சொல்லணும்னா வேர் த எக்ஸ்ட்ராக்டட் கண்டென்ட் வில் பி பிளேஸ்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் நாட் டைரக்ட் எக்ஸிஸ்ட் ஜிப் டைரக்டரி ஃபோன் பேஸில் கன்சோலோட ரைட் லைனில் ஜிப் டைரக்டரி நாட் ஃபவுண்ட் ரிட்டர்ன். ஸோ இப்போ வந்து இன்புட் நம்மளுடைய என்ன சொல்லலாம், செக் இஃப் த இன்புட் ஃபோல்டர் எக்ஸிஸ்ட், இஃப் நாட் பிரிண்ட் த எரர் ஸ்டாப் எக்ஸிக்யூஷன். ஸோ என்ன சொல்லலாம், நம்ம இன்புட் டைரக்டில் .zip ஃபைல் இல்லை அப்படின்னா வந்து ரிட்டர்ன் சொல்லி கோடில் கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக் கோடு வந்து அதுலேருந்து வெளில வர சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டரி எக்ஸ்ட்ராக்ட் ரூட். இது எதுக்கு சொல்லலாம், இன்ஷூர் த அவுட்புட் ரூட். இப்போ இன்கேஸ் நீங்கள் அவுட்புட் டைரக்டரி எதுவுமே இல்லை, என்ன நேம் கொடுத்துட்டேன், நம்ம என்ன கொடுத்துட்டேன் எக்ஸ்ட்ராக்ட் ரூட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அவுட்புட் டைரக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லை அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த டைரக்ட் நம்ம நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, கோடு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் ஃபைலில் வந்து நம்ம மல்டிபிள் ஜிப் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். அதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் அரேயில் தான் நம்ம வாங்க போகிறோம். அது என்னென்னா டைரக்டரி.get ஃபைல்ஸ் ஜிப் டைரக்டரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்னா .zip மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது சொல்லலாம் கெட் ஆல் .zip ஃபைல் ஃப்ரம் தி இன்புட் ஃபோல்டரில் .zip மட்டும் இருக்கும், மற்ற எந்த ஃபைல் வந்து எடுத்துக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜிப் ஃபைல் லென்த் =0, consider right no zip file found. So என்ன சொல்லலாம், if no .zip file found print error and exit. ஸோ நம்ம எரர் இண்டிகேஷன் காமிக்கு கன்சிடர் ரைட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கோடை விட்டு வந்துடும், அதான் அந்த ரிட்டர்ன் கோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஜிப் ஃபைல் இன் ஜிப் ஃபைல்ஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லூப் த்ரோ த ஈச் .zip. இப்போ வந்து ஒரு லூப்பில் இப்போ மல்டிபிள் இன்புட் ஃபோல்டரில் மல்டிபிள் ஃபைல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஜிப் ஃபைலை தான் எடுத்துக்கும். ஸோ இது மேக்ஸில் யூஸ் பண்ணாங்கன்னா ட்ரைகாஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு path.get ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் ஜிப் ஃபைல். ஃபர்ஸ்ட் என்னென்னா வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் ஃபைல் நேம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் என்னென்னா .zip கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் என்னென்னா ஆனரி ஃபோல்டரில் சேவ் பண்ணலாம். அதை என்ன சொல்லலாம், ஃபைல் நேம் ஈக்குவல் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஜிப் நேம் அது மட்டும் எடுத்துக்காங்க. .net zip எக்ஸ்டென்ஷன் மட்டும் எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் பாத் ஃபார் த ஜிப் கண்டென்ட் மட்டும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபைல் நேம் மட்டும் கொடுக்குறாங்க. .zip வராமல் வெறும் ஃபைல் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா இஃப் டைரக்டரி.exist எக்ஸ்ட்ராக்ட் பாத் டைரக்டரி delete extra path 2. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இஃப் ஃபோல்டர் வித் த சேம் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் delete. ஸோ இதை வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் என்ன சொல்லலாம், ஏற்கனவே இந்த மாதிரி நேமில் ஒரே சேம் நேமில் இருக்குது அப்படின்னா அந்த நேமை வந்து ஆட்டோமேட்டிக்காக delete ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி புதுசாக வந்து கிரியேட் ஆகும் சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இருக்கிறதாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் .extract to directory. ஸோ ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பாத் கன்சிடர் ரைட்டில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பாத். ஸோ இதுக்கு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஜிப் ஃபைல் இன்டு த ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டர். ஏன்னா நம்ம அவுட்புட் ஃபோல்டர் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ த சக்ஸஸ் மீன்ஸ் வித் திஸ். இதை இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் வந்து ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவுட்புட் ஃபோல்டர் சேவ் ஆகிடும். ஸோ அதில் வந்து நம்ம மெசேஜ் வந்து இண்டிகேட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு 10 ஃபைல் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபைல் முடிஞ்சக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்டட் அது ஃபைல் நேம் எக்ஸ்ட்ராக்டட் பாத் வந்து நம்ம ஷோவை காமிச்சிடும். ஓகேவா?
இதை நான் ஒரு ட்ரை கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா எக்ஸெப்ஷன் எக்ஸில் வந்து நான் காமிச்சிடும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி முடிஞ்சு இன்கேஸ் எதாவது வந்தது அப்படின்னா நமக்கு வந்து கன்சோல் ரைட்டில் வந்து ஃபெயில் டு எக்ஸ்ட்ராக்ட் சம் இது இஷ்யூ சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் வந்துருக்கும். ஓகே, அதான் என்ன சொன்னால் இஃப் எனி எரர் அக்கர்ஸ் அது என்ன கேட்ச் அண்ட் டிஸ்பிளே தான் எரர் வித்தவுட் ஸ்டாப்பிங் த லூப். ஸோ எரர் வந்துன்னா அந்த ஆல்ரெடி லூப் வந்து ஸ்டாப் ஆகும் சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு நான் 10 ஃபைல் கொடுக்குறேன்னா 10 ஃபைல் முடிஞ்சக்கப்புறம் என்ன ஆகும்னா 10 ஃபோல்டர் கொடுக்குறேன்னா 10 ஃபோல்டர் முடிஞ்சக்கப்புறம் ஆல் ஜிப் ஃபைல் ப்ராசஸ் சொல்லிட்டு நமக்கு வந்து இண்டிகேஷன் காணும். அது என்ன சொன்னால் ஆஃப்டர் ஆல் ஆர் டன் ஷோ ஃபைனல் மெசேஜ் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் நம்ம கன்சோல் ரைட்டில் வந்து நமக்கு வந்து வியூ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் கோட் எக்ஸ்பிரஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிப் டேரக்ட் யூஸ் பண்ணால் சோர்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா டாட் ஜிப் ஃபைல் மட்டும் வாங்குது. எக்ஸ்ட்ராக்ட் உள்ள பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபோல்டர் ஃபார் எக்ஸ்ட்ராக்டட் ஃபைல். ஜிப்பை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் அவுட்புட் ஃபோல்டர் வந்து காமிக்கும். ஓகேவா, அது இங்கெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ரோட்டில் காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஃபோல்டர் எக்ஸிஸ்ட் ஏற்கனவே ஃபோல்டர் இருக்கான்னு சொல்லி கேட்குது. இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஃபோல்டர் கிரியேட் ஆகுது. கெட் ஆல் டாட் ஜிப் இன்புட் டேரக்டில் வாங்கிட்டு லூப் த்ரூ ஈச் ஜிப் கிரேட் சப் ஃபோல்டர் யூஸிங் ஜிப் ஃபைல் நேம் வருது. டெலிட் ஓல்ட் ஃபோல்டர்ஸ் எதாவது இருந்ததுன்னா இது எக்ஸிட்னா என்ன வேணும்னா நெக்ஸ்ட் வந்து இதுவாகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எக்ஸாக்ட் ஜிப் டு சப் ஃபோல்டரில் வந்து அந்த ஜப் ஃபோல்டர் எதுவுமே கிரியேட் ஆகாது. ஒரே சிங்கிள் ஃபோல்டர் தான். இப்போ நீங்கள் ஜிப்பில் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் இருக்கும். பட் ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் கிரியேட் ஆகும். எக்ஸ்ட்ரா ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அனலைசேஷன் இல்லைன்னா ஸோ எரர் பர் ஃபைல் எதாவது எரர்னா அந்த எக்ஸெப்ஷன் காமிச்சிடும். ஃபைனல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபைல் ஜிப் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து கன்சோல் ரைட்டில் வந்து அவுட்புட் காமிச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UnZip டைரக்டரி கன்வெர்ட்டர் இதோட கோடு இது வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ் நேம் சீஸ் பார்த்தீங்கன்னா UnZip இருக்குது. UnZip மாற்றிடுறேன். ஸோ அதோட நேம் ஸ்பேஸ் ஓப்பன் ப்ரேசஸ் ஒரு க்ளோஸ் ப்ரேசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராமோட ஓப்பன் ப்ரேசஸ் அதோட க்ளோஸ் ப்ரேசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வாய்மெண்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆரம்பிக்கும் ஓப்பன் ப்ரேசஸ் அதோட க்ளோஸ் ப்ரேசஸ். ஓகே, இதுக்குள்ள நம்ம கோட் எழுதப்படும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஜிப் டேரக்டரி பார்த்தீங்கன்னா நான் இது இருக்கேன் டெஸ்க்டாப்பில் இன்புட் டேரக்டரியில் வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இதை வந்து என்னோட இன்புட் டேரக்டரி இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ரூட் தட் இஸ் அவுட்புட் டேரக்டரி சொல்ல வரும். அது எங்கே இருக்குது அப்படின்னா என்னோட அவுட்புட் டேரக்டரி டெஸ்க்டாப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் டைரக்டரி எக்ஸிஸ்ட் ஜிப் டேரக்டரி. இப்போ டைரக்டரி இல்லை அப்படின்னா புதுசாக வந்து கிரியேட் ஆகும் சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் வந்து இந்த கோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரேல தான் வாங்குற ஜிப் ஃபைல்ஸு. அது என்னன்னா டைரக்டரி கெட் ஃபைல்ஸ் ஜிப் டைரக்டரி நம்ம வந்து டாட் ஜிப் மட்டும் எடுத்துகிட்டு ஓகேவா. இப்போ இன்கேஸ் ஜிப் ஃபைல் எதுவுமே இல்லை அப்படின்னா கோட் விட்டு வெளில வந்துடும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப் டைரக்ட் இல்லைனா அதேமாதிரி கோட் விட்டு வெளில வந்துடும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதாவது ஃபார் ஈச்சில் பார்த்தீங்கன்னா இதான் இம்பார்ட்டன்ட். ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஜிப் ஃபைல் இன் ஜிப் ஃபைல்ஸ். இது வந்து இது உள்ளார என்னென்னா ட்ரை கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ட்ரை கேட்ச் மெத்தடில் என்ன பண்ணோன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் நேமில் பார்த்தீங்கன்னா பார்ட் டாட் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் ஜிப் ஃபைல். அதனால் ஒரு ஜிப் ஃபைலை வந்து அது டாட் ஜிப்ன்ற எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் ஃபைல் நேம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அது ஃபோல்டர் நேம் மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேவா, அதாவது ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் பாத் கம்பைன் எக்ஸ்ட்ராக்ட் ரூட் ஃபைல் நேம் அது ஃபைல் நேம் மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் அப் ஓல்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃபோல்டர் வித் எக்ஸிட் இஃப் டைரக்ட்லி எக்ஸிட் எக்ஸ்ட்ராக்ட் பாத். ஓகேவா, டைரக்ட்லி டெலிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து டைரக்ட்லி அந்த சேம் நேம் தான் அந்த சேம் நேமில் அந்த ஃபோல்டர் இருக்குன்னா அதை டெலிட் பண்ணிட்டு புதுசாக அதே நேமில் புதுசாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஜிப் சப் ஃபோல்டர் இருக்குது சொன்னால் zip file dot extract to directory in zip file extract path. ஸோ ஜிப்பை வந்து என்ன பண்ணுறது ஜிப் ஃபைல் வந்து என்ன பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அவுட்புட் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகும் சொல்ல வராங்க. ஓகேவா, கன்சோல் ரைட்டில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கன்சோல் ரைட்லேருந்து அவுட்புட் வந்து மெசேஜ் காமிச்சிடும். ஓகேவா, இது வந்து ஒரு சிங்கிள் ஃபைல் தான் நம்ம வந்து பேக்கேஜ் மெத்தடில் பார்க்குறோம். இப்போ ஒரு 10 ஃபைல் கொடுக்குறீங்க மல்டிபிள் ஃபைல் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கன்சோல் ரைட்டில் நமக்கு என்னென்னா ஆல் ஜிப் ஃபைல் ப்ராசஸ் வரும். இப்போ இன்கேஸ் நான் இதில் வந்து கேட்சில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் எக்ஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்ட்ரா மெசேஜில் வந்து நமக்கு வந்து கன்சோல் ரைட்லேருந்து மெசேஜ் வந்து காமிச்சிடும். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசில் ஸ்டுடியோ டைப் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். சர்ச் பண்ணலாம் .NET ஃப்ரேம்வொர்க் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கன்சோல் ஆப் பாருங்க ஷீஷாப் விண்டோஸ் கன்சோல் இருக்குங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் நேம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணோன்னா UnZip டைரக்டரி கன்வெர்ட்டர் நேம் கொடுத்துட்டு ரைட் கொடுத்துடலாம்.
ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன அதோட ஹெடர் ஃபைல் மட்டும் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் ஒரே ஒரு சின்ன எரர் மட்டும் இருக்கும், ஜஸ்ட் ஒரு இன்டர்னல் எரர் தான், அது ஒன்றும் இல்லை. இல்லாமல் என்ன பண்ணால் யூஸிங் system.io compression ஃப்ரம் system.io compression .file அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது இன்டர்னல் உள்ள நம்ம பேக்கேஜ் தான், அது ஓகேவா. அடிஷ்னல் பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணல, நம்ம வந்து ரிசர்ச் ஃபைல் இருக்கிற இன்டர்னல் பேக்கேஜ் தான், ஓகேவா. இப்போ ஃபைலில் போய்ட்டு சேவல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பில்டில் போய்ட்டு பில் ஸ்விட்ச் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்புட் டைரக்ட்லி நான் அவுட்புட் டைரக்ட்லி வந்து நம்ம வந்து என்ன ஃபைல் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இன்புட் டைரக்ட்லி நான் அவுட்புட் டைரக்ட்லி அந்த ஃபைலுமே இல்லை. ஓகே, நான் வந்து ஆல் பேக்கப் இந்த ரேர் ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஜிப் ஃபைல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் நான் கொடுத்தேன், இது வந்து எக்ஸ்பீடிஎஃப்னு ஒரு சின்ன டைரக்ட் ஃபைல் இந்த ஜிப் ஃபைல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 ஃபைல் கொடுக்குறோம் இன்புட்டில். ஓகே, இப்போ வந்துட்டு டிபக் போய்ட்டு ஸ்டார்ட் டெபிங் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ராக்டட் ஆல் பேக்கப், அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் ஆல் பேக்கப் வந்துருச்சு. அதேமாதிரி இன்னொரு ஃபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீடிஎஃப் டூல்ஸ் வின் 4.0 கொடுத்துட்டு பாருங்கள் ஆல் ஜிப் ஃபைல்ஸ் ப்ராசஸில் நமக்கு நம்ம வந்து இண்டிகேஷன் ஆகிடுச்சு பாருங்களா. இப்போ பாருங்கள் ஆல் பேக்கப் நான் கிளிக் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 34 ஐட்டம்ஸ் இருக்குது. எக்ஸ்பீடி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஃபுல்லாக இருந்தது, அதில் பார்த்தீங்கன்னா 10 ஐட்டம்ஸ் இருக்குது, ஓகேவா. இந்த மாதிரி நம்ம ஜிப் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.